இந்த கோயில் மாதிரி எந்த கோயிலையும் நான் பார்த்ததே இல்லைங்க. அப்பேற்பட்ட ஒரு கோயில்னே சொல்லலாம். இதுக்குள்ள நாம வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த கோயில் வந்து ஒரு பெருமாளுடைய ஒரு கோயிலாக இருக்குதுங்க. நான் உள்ள போய் காமிக்கிறேன். இதுக்குள்ள போறதுக்கு வந்து ரொம்பவும் ஆபத்துனே சொல்லலாம். ஏன்னா பாம்புனுடைய அந்த சட்டையெல்லாம் இங்க கிடக்குது. நான் அது உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு பாம்பு இந்த கோயிலை வந்து பாதுகாக்குன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இது வந்து ஒரு பாழடைந்த ஒரு கோயிலா மாறிடுச்சு. இது அமர்ந்த நிலையில இருக்கிற ஒரு பெருமாளுடைய சிற்பம் தான் இந்த கோயில்ல இருக்கு. இந்த மாதிரி ஒரு கோயிலை நீங்க பார்த்திருந்தாலும் நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இவருடைய மடியில அவருடைய மனைவி உட்கார்ந்திருக்க போன்ற அவ்வளவு அற்புதமான சிற்பத்தை இந்த இடத்துல வடிவமைப்பு பண்ணியிருக்காங்க. ஆனா இன்றைய காலகட்டத்தில் வழிபாடு பண்றதுக்கு ஆள் இல்லாம இந்த கோயில் இந்த நிலைமையில இருக்குன்னே சொல்லலாம். நம்ம வந்து பெருமாளை பார்க்கறதுக்கு திருப்பதி போறோம். மனைவியோட இருக்கிற பெருமாளை விட்டுட்டு திருப்பதி போய் பெருமாளை பார்த்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இவ்வளவு அற்புதமான ஒரு பெருமாள் வந்து கைவிடப்பட்ட நிலையில இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு பாம்பினுடைய சட்டை கூட இங்க இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இது போன்ற பல்வேறு இடங்களை பாம்பு, வவ்வால் போன்ற ஜீவராசிகள் தான் ஆட்கொண்டு இருக்குன்னே சொல்லலாம். இங்க பாருங்க, அப்பா